தற்போது நம்முடன் திமுகவின் செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. தற்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த அறிவிப்புக்கான காரணமாக அவர்கள் தெரிவித்திருப்பது, இடைத்தேர்தலில் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடைபெறாது என்றும் ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு பணம் மூலமாக அரசியல் துஷ்பிரயோகத்தில் ஈடுபடும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது தொடர்பான உங்களுடைய பார்வை என்ன? முதல் விக்கெட் விழுந்திருக்கு, இன்னும் 2 டிக்கெட் மட்டும் இருக்கு. அநேகமா மிக விரைவில் அதுவும் விழும். திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னதை போல விக்கிரவாண்டியில் அமோக வெற்றி பெறும். நான் கேட்பது எடப்பாடி பழனிசாமிக்கு, நாங்கள் ஆட்சியிலே இருந்த போதுதான் நீங்கள் 2 முறை இடைத்தேர்தலிலே வென்றிருக்கிறீர்கள். உங்க அம்மாவும் சரி, நீங்களும் சரி. அப்படியானால் நாங்கள் ஜனநாயகப்படி நடத்தவில்லை என்று அதற்கு அர்த்தமாக்கி விடுமா? அது அல்ல. தேர்தலை கண்டு பயம். 8 முறை தோற்றுவிட்டோம், 9வது முறையும் தோற்றுவிட்டால் அசிங்கமாகி போய்விடும். அதிமுக தொடர்ந்து 9 முறை தோற்றதற்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் என்று நம்மளை ஒரு தோத்தாங்கட்சியாக மாற்றி விடுவார்கள் என்கிற பயத்தில், 2026 யாரும் கூட வரமாட்டார்களோ என்கிற அச்சத்தில் எடப்பாடி புலம்பி இருக்கிறார். பரவாயில்லை, இதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாட்டு மக்களுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது என்று. ஜனநாயகத்தில் ஒருபோதும் ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்காது. அதிலும் குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற பிறகு எந்த இடத்திலும் அதிகார துஷ்பிரயோகங்களை நாங்கள் நடத்தியது கிடையாது. எல்லா தேர்தலிலும் நாட்டு மக்களிடம் வாக்கு சேகரிப்பதற்காக எல்லா கட்சிகளும் முயற்சி செய்யும். அதிலும் குறிப்பாக ஆளும் கட்சியாக இருக்கிறவங்க கொஞ்சம் அதிகமான முயற்சி செய்வார்கள். ஏனென்றால் அதில் தோற்றுவிடக் கூடாது என்கிற காரணத்தினால். ஆனால் அதை களத்தில் நின்று பார்ப்பதற்கு அல்லது சந்திப்பதற்கு தெம்பற்று திராணியற்று ஏற்கனவே தோல்வியில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்வாங்கி இருக்கிறார்கள். அதற்கு துணைக்கு ஒப்பாரி வைப்பதற்கு முன்னாடி இருந்தவர்களை அழைத்துக் கொள்வதை போல ஒப்பாரி வைப்பதற்கு ஒத்துழைப்பாக ஜெயலலிதா அம்மையாரோ எம்ஜிஆரோ இடைத்தேர்தலில் நிற்காததையெல்லாம் அவர் இழுத்திருக்கிறார். பரவாயில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்பதற்கு இந்த முதல் விக்கெட் காரணமாக அமைகிறது. இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பேராசிரியர் ரவீந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.